அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மீனம் ராசிக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். கடந்த சில மாதங்களாகவே மீனம் ராசிக்கு நெகட்டிவா தான் நிறைய சொல்லியிருப்பேன். ஆனா அது மாதிரிதான் நிலைமையும் இருந்தது. வேணும்னே நம்ம சொல்றது கிடையாது. கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் தான் நம்ம சொல்றோம். இந்த மாதத்தை பொறுத்தவரை அவ்வளவு பெரிய நெகட்டிவ்லாம் இல்லை, சில பாசிட்டிவ்லாம் நிறையவே இருக்கு. குறிப்பா இந்த 3ஆம் பாவகத்துல 6 சூரியன் இருக்கிறது பெரிய பாசிட்டிவ். நிறைய முயற்சிகள்ல சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. எண்ண மாறுதல்களால் வாழ்க்கை மாறும் வாய்ப்பு உண்டு. முடிவு பெறாத ஒரு விஷயம், குடும்ப வாழ்க்கையிலே கூட சில பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் அல்லது பிரிந்திருக்கீங்க அப்படின்னாக இந்த நேரத்துல ஒரு ஃபைனல் டெசிஷன் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு முடிவுக்கு வரும். அது பாசிட்டிவா கூட இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். அதாவது முக்கியமா பாத்தீங்கன்னாக்க உங்க சுய ஜாதகத்தை அடிப்படையில் தான் அந்த முடிவு இருக்கும். இப்போ நம்ம ஜாதகத்துல இருதாரம் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னாக்க அதை நோக்கி நம்ம முடிவுகளும் இருக்கும், அதை நோக்கி நம்ம வாழ்க்கையும் பயணிக்கும். சோ இந்த 3ஆம் பாவகத்துல சூரியன், குரு, புதன், சுக்கிரன், 3ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரனை அங்கே ஆட்சி பெற்று இருக்கிறதும் நன்மைகள். தைரிய வீரியம் கூடும். சிறுதூர பயணங்கள் நிறைய செஞ்சு அதனால ஆதாயங்கள் பெறக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சில பேருக்கு அலைச்சல்களால் ஆதாயங்கள் உண்டு. அதே போல அக்கம் பக்கம் இருக்கிறவங்க, அண்ட அயலார்களுடைய ஆதரவுகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. பகையோடு போனவர்கள் உங்களை திரும்பவும் நேசிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி உண்டு. குறிப்பா தைரியமா இறங்கி செயல்படுவீங்க. யோசிச்சுக்கிட்டு தள்ளி போட்டுக்கிட்டே இருந்த விஷயத்த ஒரு அதிரடி முடிவுகளால் இந்த காலகட்டத்தில் எடுத்து ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீங்க. பிரச்சனையோடய வாழ்றதை விட ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டு வாழ்றது வாழ்க்கை வளமாக்கும், நலமாக்கும். இந்த 3ஆம் பாவகத்துல 3 சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறது புதனோடு சேர்ந்து இருக்கிறதுனால எதிர்பாலினுடைய சப்போர்ட் கூட இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எதிர்பாலினரால் சில பேருக்கெல்லாம் தொல்லைகள் இருந்திருந்தா அதெல்லாம் நீங்கும். மேலும் புதிய நட்பு, புதிய உறவுகள் கூட இந்த காலகட்டத்தில் ஏற்படும். புதிய உறவுகள் மலரும் காலம் என்றே சொல்லலாம். சில பேருக்கெல்லாம் சொல்றேன், உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க சில பேருக்கு இந்த சுக்கிரனும் உங்க ஜாதகத்துல ஆட்சி பெற்றோ அது உச்சம் பெற்றோ இருக்குன்னாக்க அப்படிப்பட்டவர்களுக்கு எதிர்பாலினுடைய அஃபயர், அஃபெக்ஷன்ஸ் இதெல்லாமும் இந்த காலகட்டத்தில் வரும். உங்களுக்கு ஏற்கனவே பாதிக்கப்பட்ட அந்த பிரச்சனைகளுக்கு இது ஒரு சொல்யூஷனா இருக்கும், ஒரு மன மகிழ்ச்சியை தரும். அதே போல சில பேருக்கு நட்பா கூட வரும். அந்த நட்பால கூட மகிழ்ச்சி அடைவீங்க. அவர்களுடைய சப்போர்ட் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதெல்லாம் பாசிட்டிவான விஷயம். அதே போல பாத்தீங்கன்னாக்க 4ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் கருத்து வேறுபாடுலாம் இருக்கும். ராசியிலேயே ராகு, 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால இந்த கருத்து வேறுபாடுகள் இருக்கும். வாழ்க்கை துணையுடைய உறவு வகையில சில பகையோ சில பிரச்சனைகளோ கூட இந்த மாதத்தை பொறுத்தவரை இருக்கும். அதற்கு பதிலடி கொடுக்குறேன் அல்லது அவருடைய விமர்சனத்துக்கு நாம பதில் விமர்சனம் சொல்றோம் அப்படின்ட்டு நீங்களும் அதுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்ல போனீங்கன்னாக்க, அவசரப்பட்டு ஏதாவது பேசுனீங்கன்னாக்க அதனால பிற்பகுதியில வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். குறிப்பா ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கு. 9 வராரு. தனம், குடும்பம், வாக்குஸ்தானாதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அவசரப்பட்டு ஏதாவது பேசிடுவீங்க. அதனால பின்னாடி வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே போல கோபம், டென்ஷன் உங்களுக்கு இருக்கும். குறிப்பா அந்த ரேவதி நட்சத்திரத்துலதான் இப்ப ராகு இருக்கிறாரு. அதனால ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும். தூக்கம் வராம கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு தான் இருப்பீங்க. ஆனா மற்ற கிரக நிலைகள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால கடந்த சில மாதங்களாக இருந்து வந்த கடுமையான பாதிப்பு என்பது இந்த மாதத்தில் இல்லை. சில ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஒரு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாகவும் வாழ்க்கை போகும். எப்ப பாரு ஸ்ட்ரெஸ்லயே வாழ்ந்துட்டு இருந்தா மனுஷனோட வாழ்க்கை வீண் அப்படின்னு தான் சொல்லணும். இல்லாத நினைச்சு கவலைப்படுறது அல்லது பாஸ்ட நினைச்சு கவலைப்பட்டுட்டு உட்காந்துக்கிறது, இதாயிடுமோ அதாயிடுமோன்னு எதிர்கால பயத்தால நிம்மதி இல்லாம இருக்கிறது, இது வாழ்க்கை அல்ல. மன மகிழ்ச்சியோட சந்தோஷமான வாழ்க்கை என்பது பாத்தீங்கன்னாக்க நம்ம லைஃப்ல எல்லாமும் சேர்ந்தது தான். அதாவது என்டர்டைன்மெண்ட்டும் சேர்ந்தது தான், உழைப்பும் சேர்ந்தது தான், முன்னேற்றமும் சேர்ந்தது தான், தோல்வியும் சேர்ந்தது தான். ஸோ அந்த வகையில இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை உங்க வாழ்க்கை இந்த மாதிரிதான் இருக்கும். கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றது கூட உங்களுக்கு டைம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே போல வேலை விஷயமா சொல்ல போனாக்க பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு தன லாபங்கள் ஏற்படும் என்றே சொல்லலாம். கையை கடிச்சிட்டு இந்த பொருளாதாரம் தன லாபம் ஏற்படும். அதனால கடனுக்கு கொஞ்சம் ரீபேமெண்ட் பண்ணுவீங்க. கடனுடைய அழுத்தம் பெருசா இருக்காது. சில பேருக்கு புதிய கடன் வாங்கி பழைய கடனை தீப்பீங்க. முதல்ல ஒரு மணி ஃப்ளோட் உங்க கையில வரும். தனம், குடும்பம், வாக்குஸ்தானாதிபதி வலுப்பெற்று இருக்கிறதுனால கடன் வாங்கி கூட பொருளாதாரம் வரும்.
அதை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் கூட பண்ணுவீங்க. சோ செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கனால வாக்கில் மட்டும் கவனம் செலுத்தீங்க. மௌனத்தால் பதிலடி கொடுக்கணும். உறவுகளுடைய விமர்சனங்களுக்கெல்லாம் நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், அது வளர்ந்து கொண்டே போகும் பகையும். அதனால மௌனமா இருந்தீங்கன்னா நம்மளுடைய மௌனத்துக்கு 1000 பதில்கள் உண்டு. அதே போல ராசிலேயே ராகு இருக்கிறதுனால குறிப்பா இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் சரி, உத்திரட்டாதியில் பிறந்தவங்க, பூரட்டாதி நட்சத்திரத்துல இப்போ சனி வேற வந்துட்டாரு. பூரட்டாதி 2ஆம் பாதத்துல இருந்தாலையும் இங்க மீனம் ராசியில பூரட்டாதி 4ஆம் பாதம் இருக்கும். இருந்தாலும் பாதிப்பு கொஞ்சம் இருக்கும். அதனால இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே கொஞ்சம் மன அழுத்தம், டென்ஷன்லாம் இருக்கும். அது கொஞ்சம் இந்த மாதத்துல உங்களை பெருசா தாக்காது. பல்வேறு விஷயங்கள்ல உங்களுடைய கவனங்கள் போகும். என்ன மாற்றங்கள் ஏற்படும், எதற்காக நாம இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறோம், எதற்காக போராடுறோம், நம்ம போராடுறது யாருக்காக கஷ்டப்படுறோமோ, யாருக்காக போராடுறோமோ அவங்களே புரிந்து கொள்ளாத போது நாம் எதற்கு போராடணும், எதற்கு கஷ்டப்படணும் அப்படின்ற ஒரு எண்ண மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அப்படி ஏற்படுறதுனால நன்மையா அப்படின்னா நிச்சயமா நன்மைதான். ஒரு டென்ஷன் இல்லாம, மன அழுத்தம் இல்லாம ரிலாக்ஸா ஆகுவீங்க. அதே போல இந்த 3ஆம் இடத்துல சூரியன் குரு பகவானை அஸ்தங்கப்படுத்தி இருக்கிறதுனால 6 உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும். குறிப்பா வேலை தொடர்பான விஷயங்கள் இருக்கக்கூடிய இழுபறிகள்லாம் நீங்கும். இப்போ உதாரணமா வேலையில ஒரு இடமாற்ற சிந்தனை இருக்கு, வேலையில ஒரு திருப்தியற்ற சூழ்நிலை இருக்குன்னு பல மாதங்களுக்கு முன்னாடி கூட நான் சொல்லியிருக்கிறேன். ஏற்கனவே ஒரு இடமாற்றம் ஏற்பட்டு அங்கேயும் ஒரு திருப்தி இல்லாம இருக்கிறீங்க அப்படின்னா இந்த நேரத்துல உங்களுக்கு உங்களுடைய வேலையை ரெகனைஸ் பண்ணுவாங்க. குறிப்பா பதவி உயர்வுக்காக எதிர்பார்க்குறீங்க, அரசு பணியில இருக்கீங்கன்னாக பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்போ, அல்லது உங்க வீட்டுக்கு அருகாமையிலேயே ஒரு நல்ல இடமாற்றம் அமையக்கூடிய வாய்ப்போ ஏற்படும். பெரிய கம்பெனியில் இருப்பவர்களுக்கு நிறுவனத்தை மாற்றலாம் அப்படின்ற எண்ணங்கள்லாம் சில பேருக்கு இருந்துட்டு இருக்கும். இப்போ முடிந்த அளவுக்கு வெயிட் பண்ணி பாருங்க. இன்னும் 2 மாசம் அங்கேயே உங்களுக்கு ஊதிய உயர்வோ பதவி உயர்வோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால பெரிய நிறுவனத்தில் ஒர்க் பண்றவங்க இப்போதைக்கு வெளியில ட்ரை பண்றதை விட பெஸ்ட் இங்கேயே கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்படியே இல்லைன்னா கூட உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் முயற்சி பண்ணீங்கன்னா அந்த முயற்சி சக்சஸ் ஆகும். நீங்க எந்த முயற்சி செஞ்சாலே அது சக்சஸ் ஆகும். திருமணம் ஆகல, வந்த வரன் வந்துகிட்டே இருக்கு, ஆனா அதெல்லாம் நம்மளை விட்டு போய்கிட்டே இருக்கு, செட் ஆகுறது. கடைசி நேரத்தில் கூட பாத்தீங்கன்னா இந்த புணர்ப்பு தோஷம்லாம் இருக்கு உங்க ஜாதகத்துல அப்படின்னாக்க வரன் எல்லாம் நல்லா பேசுவாங்க, ஜாதக பொருத்தெல்லாம் இருக்கும். நிச்சயதார்த்த வரலும் போய் அந்த இடத்துல கூட ஸ்டாப் ஆகும். சில பேருக்கு நிச்சயதார்த்தம் ஆயிட்டு பின்னாடி கூட ஸ்டாப் ஆகும். அந்த மாதிரி வரன்கள் வராமல் இருக்கக்கூடியவர்களுக்கு, ஃபெயிலியர் ஆயிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல நீங்க முயற்சி பண்ணீங்கன்னாக்க வரன்கள் வரும். இந்த புணர்ப்பு தோஷம், இந்த தார தோஷம் இருப்பவர்களுக்கு மட்டும் பாத்தீங்கன்னாக்க குறிப்பா நீங்க இந்த திருவெண்காடு போயிட்டு வாங்க, திருவெண்காடு போயிட்டு வாங்க. அதே போல பிள்ளையார்பட்டி போயிட்டு வாங்க. புணர்ப்பு தோஷம் சந்திரனுடைய பாதிப்பு இருக்கும். சந்திரன் சனி சேர்ந்திருந்தா அதுதான் புணர்ப்பு தோஷம். அப்படிப்பட்டவர்களுக்கு பாத்தீங்கன்னாக்க பிள்ளையார்பட்டி போயிட்டு வரலாம். 3 வளர்பிறையில பாத்தீங்கன்னாக்க 3ஆம் பிறையை நம்ம தரிசிக்கிறது கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த புணர்ப்பு தோஷத்தோட வலிமையை குறைக்கும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண முயற்சிகள் சக்சஸ் ஆகும். சில பேருக்கு வீடு மாற்றங்கள் ஏற்படும், குடியிருக்கிற வீட்டை மாற்றக்கூடிய சூழ்நிலை வரும். சில பேருக்கு சொந்தமா கூட வீடு வாங்கலாம், அந்த புதிய வீட்டை குடி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா வாகன மாற்றம் ஏற்படும். குறிப்பா வாகனத்துல செலவு அல்லது புதிய வாகனம் வாங்குறது போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். குறிப்பா சிறு தூர பயணங்களால் ஆதாயம் உண்டு. சில சொந்த பந்தங்களால கொஞ்சம் உறவுகளோட பகை மட்டும் வரும். ஒரு சிக்கலை தீர்த்தீங்கன்னா இன்னொரு சிக்கல் வரும். அது குறிப்பா மாதத்தோட பிற்பகுதியில 15ஆம் தேதியிலிருந்து ஜூன் 15 சூரியன் ராசிக்கு 4ஆம் இடத்துல, அதே போல ஜூன் 14ஆம் தேதியிலிருந்து புதன் ராசிக்கு 4ஆம் இடத்துல ஆட்சி பெறுறாரு. சுக்கிரன் ஜூன் 12ஆம் தேதியிலிருந்து 4ஆம் பாவகத்துல. சுக்கிரன் 4ஆம் பாவகத்துல இருக்கிறது திக்பலம், வீடு, சொத்து, வாகனம் இவற்றில் நன்மைகள். சில பேருக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம், ஆபரண சேர்க்கைகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருந்து நன்மை. 4க்குரியவனாக வரக்கூடிய புதன் ஆட்சி பெற்று இருக்கிறதும் நன்மைதான். வாழ்க்கை துணையுடன் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் பெரிய அளவுக்கு இருக்காது. அவர்களுடைய சப்போர்ட் கூட சில பேருக்கு இருக்கும். பிரியாம இருக்கீங்கன்னாக்க வாழ்க்கை துணையுடன் பெரிய அளவுக்கு கருத்து வேறுபாடுகளோ மன கஷ்டங்களோ இருக்காது. ஆனா சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வாழ்க்கை துணையருடைய உறவு வகையில, மாமனார் மாமியார் இவர்கள் வகையிலகளோ சில கருத்து வேறுபாடுகளோ பகையோ சில பேருக்கு வரலாம். உடல் நலத்துல சில பாதிப்புகள் மாதத்தோட பிற்பகுதியில வரலாம். உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. உங்களை சுத்தி ஒரு சிக்கல் உருவாகுதுன்னா அதுக்கு விடையும் கண்டுபிடிப்பீங்க, திருப்பி ஒரு சிக்கலும் வரும். புத்திசாலித்தனமா செயல்படக்கூடிய மாதம் தான் இந்த மாதத்தை பொறுத்தவரை. அதனால தைரியமா எல்லாத்தையுமே துணிந்து செயல்பட்டு வெற்றி அடையக்கூடியவர்களாகவே இந்த மாதத்தை பொறுத்தவரை இருப்பீங்க. நீட் எக்ஸாம் எழுதியிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நாம குவாலிஃபை ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். உங்க ஜாதகத்துல மருத்துவம் படிக்கிறதுக்கான பிராப்தம் இருக்குன்னாக குவாலிஃபை ஆகுவீங்க. ஆனா கொஞ்சம் பேமெண்ட் சீட்டா தான் வரும். விரைய சனி நடக்கிறதுனால பேமெண்ட் சீட் மாதிரி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் தான் உண்டு.
மற்ற மாணவர்களுக்கே கூட கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் பண்ணி தான் விரும்பிய கோர்ஸ் சேர்ற மாதிரி இருக்கும். ராசிக்கு 12ல சனி இருக்கிறதுனால பணம் வரும், கொஞ்சம் விரயமும் பண்ணுவீங்க. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டா பண்றது உங்களுக்கு புத்திசாலித்தனமா இருக்கும். சுப விரயமா பண்ணிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு அசுப விரயங்கள் குறைவாக இருக்கும். ஒரு மன அழுத்தம் இல்லாம இருப்பீங்க பண விஷயத்துல. அதே போல பாத்தீங்கன்னாக்க அரசு பணிக்கே தேர்வு எழுதுறீங்க, நான் கூட தேர்வுகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. ஆனா நம்ம ஜாதகத்துல கவர்மெண்ட் ஜாபுக்கு போறதுக்கான பிராப்தங்கள் இருக்கணும். நம்மளுடைய குடுப்பணிகள் என்ன? தனிப்பட்ட முறையில மீனம் ராசினா பல கோடி பேர் இருப்பாங்க உலகம் பூரா எடுத்துக்கிட்டாக. எல்லாருக்கும் இது அப்ளிகேபிள் ஆகுமானா இல்ல. அதாவது ஒரு பொது பவனா நம்ம ஒரு விஷயம் சொல்றோம்னா அந்த பிராப்தம் நம்ம ஜாதகத்துல இருந்து அது ஆக்டிவேட் ஆகும். இந்த காலகட்டத்தில் கோச்சார கிரகங்களின் அடிப்படையில இது ஆக்டிவேட் ஆகும் ஆகாதுன்றதான் நம்ம சொல்றோம். அந்த வகையில கவர்மெண்ட் ஜாப் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் அது யாருக்கு இருக்குன்னாக உங்க ஜாதகத்துல அந்த பிராப்தம் இருப்பவர்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. அதே போல பிரிந்த கணவன் மனைவி எல்லாம் சேர முடியுமா அப்படின்னா, நம்ம ஜாதகத்துல தோஷங்கள் இருந்து பிரிந்து இருக்கிறோம்னாக அந்த பிரிவுகளுக்கு ஒரு முடிவு எடுத்து மறுமணத்தை நோக்கி வாழ்க்கை நகரும். மறுமணத்திற்கான முயற்சிகள் கூட இந்த காலகட்டத்தில் சில பேருக்கு ஏற்படும். அந்த முயற்சிகள் வெற்றி அடையும். அதே போல ராசியில ராகு இருக்கிறதுனால குடும்பமான வரை மெடிடேஷன் பண்ணுங்க, டென்ஷன் கோபத்தை அவாய்ட் பண்ணுங்க. பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். 7ஆம் இடத்துல கேது, குரு பார்வை இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு இல்லை. 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதனும் ஆட்சி பெறதுனால மாதத்தோட பிற்பகுதியில நண்பர்களால இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், உங்களை விட்டு போனவர்கள், அதே போல உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் கூட வருத்தப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மேலும் 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதன் ஆட்சி பெற்று இருக்கிறனால சில பேர் கூட்டு தொழில் அப்படின்னு புதியவர்கள்லாம் வருவாங்க. இந்த கூட்டு தொழில் விஷயத்துக்கு மட்டும் நீங்க போகாதீங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் புதிய திட்டங்கள்ன்றது பாத்தீங்கன்னாக்க பெருசா கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. இந்த காலகட்டத்தில் அப்படி பண்றதால உங்க சுய ஜாதகத்தை வெரிஃபை பண்ணாம பண்ணக்கூடாது. அதுதான் முக்கியமானது. மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும்னாக்க ரியல் எஸ்டேட்டு, மண்மனை சார்ந்த தொழில், விவசாயம், மருத்துவம், வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில்கள் அனைத்துமே, இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், நிர்வாகம், மக்கள் தொடர்பு போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு ஏற்றம் உண்டு, வருமானம் உண்டு, ஊதிய உயர்வோ அல்லது பதவி உயர்வோ ஏற்படும். மொத்தத்துல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பணம் இருக்கும். அதனால உங்களுக்கு பெருசா மனம் பாதிக்கப்படாது. குறிப்பா சொல்ல போனாக்க திருமண வாழ்க்கையில் கூட ஒரு திட்டவட்டமான முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டம் தான். பிரிந்திருப்பவர்கள், பிரச்சனையோடு இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவை நோக்கி உங்க வாழ்க்கை நகரும். என்ன மாற்றத்தால் வாழ்க்கை மாறும். அதே போல புதிய உறவுகளால் மன மகிழ்ச்சிகள் ஏற்படும் என்றே சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க, நன்மைகள் ஏற்படும். சூரிய நமஸ்காரம் கூட பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு எதிர்ப்புகள், எதிரிகள் உங்களை விட்டு விலகுவார்கள். தொடர்ந்து சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். ஆதித்ய இருதயம் படிச்சுட்டு வரலாம். ஆதித்ய இருதயம் கேட்கலாம் அந்த ஸ்லோகத்தை. அதே போல திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வரலாம், அல்லது வீட்டிலேயே முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். இதெல்லாம் உங்களுக்கு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.